ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மோர்தனாக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். தண்ணி எப்படி நிறைய வழிஞ்சு எப்படி போயிட்டு இருக்குதுன்னு பாருங்கள். ஏரி அந்த பக்கம் ஃபுல்லாக ஏரி தான். நம்ம போய் இதெல்லாம் பார்த்துட்டு வரலாம். தண்ணி இந்த வாட்டி ஃபுல்லாக ரொம்பி போயிட்டு இருக்கு. தடங்களாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா? எங்க வேலூர் மோர்தானா டேம் ஏரி ரொம்பி ஃபுல்லாக ரொம்பி கீழே போகுது. நல்லா சில்லுன்னு காற்றடிக்குது. நல்லா அழகாக இருக்குது. நாங்கள் இதுக்கு முன்னையே ஒரு வாட்டி வந்தோம். ஆனால் இவ்வளோ தண்ணி இல்லை. இப்போ ரொம்ப நிறைய தண்ணி போகுது. அப்படியே பாருங்கள், இந்த மலைப்பகுதியெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது. தண்ணி ரொம்பி போகிறத வந்து நம்ம இங்கே தான் பார்க்க முடியும். அப்படியே இங்கே பார்த்துட்டு இங்கெல்லாம் நின்று பார்த்துட்டு போக வேண்டியது தான். இதுவும் பக்கத்தில் அப்படியே மலை. இந்த மலையை கொடாஞ்சி அப்படியே கட்டியிருக்காங்க கீழே, மக்கள் எல்லாம் வந்து பார்க்கறதுக்கு. இந்த தண்ணி போகிற அழகை பாருங்க, எவ்வளோ அழகாக வழிஞ்சு போயிட்டு இருக்கு. நீட்டுக்குமே போகுது ஃபுல்லாக ரொம்பி. போய் பார்க்கலாம், இன்னும் கிட்ட போய் பார்க்கலாம். எவ்வளோ நல்லா போயிட்டு இருக்கு பாருங்க, பார்க்கவே ஆனந்தமா இருக்கு. இந்த மழைக்கு அது மழை பெஞ்சி ரொம்பி அப்படியே வழிஞ்சி கீழே போயிட்டு இருக்கு. இதுதான் ஏரி. மோர்தானா டேமும் இதுதான். முன்ன பார்த்ததை விட இப்போ வந்து தண்ணி ரொம்ப ஜாஸ்தியாக போயிட்டு இருக்கு. நம்ம மேலே வந்தோம்னா இப்படி இருக்கும். இந்த சர்க்கிள் எல்லாம் இப்போ தான் கட்டியிருக்காங்க. இதுதான் ஏரி. தண்ணி பாருங்க எப்படி இருக்கு. ஃபுல்லாக தண்ணி தான், அதிகமாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு தண்ணி. மீனெல்லாம் இருக்குது. அதான் ஏரி பெரிய ஏரி தான். இந்த பக்கம் நிரம்பி போயிட்டு இருக்கு.
இதுக்கு முன்னே ஒரு முறை வந்திருந்தோம், தண்ணி கம்மியாக போயிருந்துச்சு. இப்போ வந்து அதிகமாக வந்திருக்கு தண்ணி. அந்த பக்கம் பார்க்கலாம், இருக்கு காட்டுறோம். அதிகமாக தண்ணி வருது இப்போ வந்து. அப்படியே மீன் வேற இருக்குதுங்க. எங்க அதான் அந்த தண்ணி வழிஞ்சு கீழே போகுது இல்லையா? போவோம் அது பிடிக்கும் அப்படி. அது அங்கே பாரு தூக்கி அடிக்குது பாரு, தம் அடிக்குது பாருங்க. அதான் இதை விட்டுக்கிறாங்க, வளர்க்குறாங்க. இங்கே வளர்த்து வலைலாம் போட்டுக்கிறாங்க பாரு. அதில் வலை உள்ள இருக்கா? அந்த இதெல்லாம் வச்சுன்னா எல்லாம் மீன் பிடிக்கிறாங்க வந்து. மீன் பிடிச்சி விற்கிறாங்க. ஏரியில மீன் இல்லாம இருக்குமா? மேலே வந்துச்சுனாக்கா அந்த தண்ணியில் அடிச்சு கீழே போயிடும். அப்படி நேரம் கீழே போவோம். பெரிய பெரிய மீனுக்கு இருக்குதுங்க. பெருசா இருக்கா? இன்னைக்கு ரொம்ப தண்ணி கம்மியாக போயிருந்துச்சு. இன்னைக்கு வந்து தண்ணி அதிகமாக போகுது. அது பார்க்கலாம், இருக்கு காட்டலாம், இருக்கு அப்படியே காட்டலாம். இதுக்கு முன்னெல்லாம் இந்த சர்க்கிள் இல்லைங்க, இப்போ கட்டி வச்சிருக்காங்க. இருந்துச்சா? நான் பார்க்கலையே. இல்ல, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இல்லை, இது லேட்டஸ்ட்டாக கட்டிக்கிறாங்க. இப்போ இன்னும் ஏதோ அங்கே கட்டிட்டு இருக்காங்க. மேலே ஏறி பார்க்குற மாதிரி கட்டுற மாதிரி. பக்கத்தில் அப்படியே மலையும் பாருங்க, சூப்பராக ஆனந்தமாக தான் இருக்கு. இன்னைக்கு வெயிலும் கொஞ்சம் திட்டமாக தான் இருக்கு. சரி, இது பாரு, இதுதான் மோர்தானா டேமு. தண்ணி எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது பாரு. மேலேருந்து அப்படியே இருக்குது பாரு ஃபுல்லாக. இதுதான் 2 மலைக்கு நடுவில். இந்த பக்கமும் மலை, இதுவும் மலை. இந்த பக்கம் 2 பக்கம் வந்து நான் உள்ளே போயிருக்கிறோம். ஆறு மாதிரி இருக்குது. 2 மலைக்கும் நடுவில் ஆறு மாதிரி வெள்ளை மாதிரி ஃபுல்லாக வருது. இங்கே பாரு தண்ணி நிறையா வருது. இங்கே பாரு நிறைய மேலே நிரம்பி கீழே வழியுது அப்படியே. இந்த இடத்துல இதெல்லாம் திறக்க மாட்டாங்க. இது வந்து ஏன்னா தண்ணி வந்து அது ஆட்டோமேட்டிக் கீழே வழிஞ்சி போகுது இல்லை, அதனால் திறந்து விட மாட்டாங்க. இந்த டேம் வந்து அப்படியே வந்து கீழே காட்டுறோம் வாங்க. அப்படியே நடங்க போகலாம். தண்ணி திறந்து விட மாட்டாங்க. தண்ணி அது வழி திறப்புக்கு தான் இங்கே தான் திறக்கிறது. திறக்கணும் இங்கே தான் திறப்பாங்க ஃபுல்லாக. திறக்கிற அவசியமே இல்லை, அதுவே மேலே ஏறி கீழே விழுது இல்லை, அதனால் வந்து திறக்க வேண்டியது அவசியமே இல்லை. இது பாரு, மீனெல்லாம் கிடைக்கும். அப்படியே இருக்கு பாரு. அங்கே மேலே ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்குதுங்க. அது கோயில், அங்கே கோயில் மாதிரி இருக்கு. ஆமாம் ஆமாம், கோயில் மேலே. ஆனால் இப்போ தெரியல, இது உள்ளே போக முடியாது, நம்ம இப்படியே கீழே தான் போகணும். அப்படியே கீழே போகலாம் வாங்க. அங்கே கீழே வழியுது, காட்டுறோம் வாங்க, காட்டலாம். இதுதான் நிரம்பி அப்படியே வழியுது பாரு. இதில் அப்படியே வழியுது. இது வந்து திறந்து ஒன்றும் அவசியமே இல்லை. இது வந்து அப்படியே அதுவே கீழே விழுது பாரு, நிறைஞ்சி கீழே விழுது. இந்த பாருங்க ஒயிட்டாக எப்படி விழுது பாருங்க. இன்னும் கிட்ட காட்டுறோம் பாருங்க. இந்த பாரு அப்படியே வழிஞ்சிட்டு இருக்கு பாரு. நல்ல மூலிகை தண்ணி மாதிரிங்க இது. நல்ல வருது. மழை தண்ணியும் கூட இப்போ ஃபுல்லாக வருது. அன்றைக்கி வரும்போது வந்து கம்மியாக போயிருந்துச்சு. அந்த ஒரு இடத்துல மட்டும் லாஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் இருந்துச்சு, ஒயிட்டாக தெரிஞ்சிச்சு. இப்போ எல்லாமே ஃபுல்லாக பரவலாக தெரிஞ்சு பாரு. அப்படியே இங்கே தெரிஞ்சு இப்படியே போகுது பாரு. அங்கே வந்து உள்ளே வந்து போக விட மாட்டாங்க. அங்கே தண்ணி நிறைய போகுது. அங்கே இது வழிஞ்சி போகிறதுனால அந்த தண்ணியை விட மாட்டாங்க யாரையும். அங்கே ஃபுல்லாக இது மழை தண்ணி தான். மழை பெஞ்சி ரொம்ப வழியுது தண்ணி தான். பாருங்க, மக்கள் எல்லாம் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம வண்டி வந்து இதுக்கு மேலே விட்டுருக்கோம். இதுக்கு மேலேயும் ஒரு ரோடு இருக்குது. இதுக்கு மேலே தான் நம்ம வண்டி விட்டுட்டு கீழே இறங்கி வந்திருக்கோம்.
போய் தண்ணி பார்க்கலான்னு வந்தாச்சு. சவுண்ட் எப்படி கேட்குது பாருங்க. மலை அப்படியே வழிஞ்சிட்டு வருது தண்ணி. என்னங்க மேலே பார்த்தது பத்தலை, இப்போ கீழே வந்தாச்சு. அதான் போலாமா? நல்லா ஃப்ரெஷ்ஷாக தண்ணி அப்படியே கீழே வேற ஊற்று தண்ணி மாதிரி வந்துட்டு இருக்கு பாருங்க. இதை பாருங்க, இது நீட்டுக்குமே ஊற்று தண்ணி மாதிரி போயிட்டு இருக்கு. இங்கே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கு. அப்படியே மக்கள் எல்லாம் மேலே இருந்து பார்க்குறாங்க. நம்ம கிட்ட வந்தாச்சு, கிட்ட பார்த்துட்டு இருக்கோம். இது என்னதுங்க? ஓ, திறந்து விட்டா இந்த வழியாக தான் வருமா? ஆ, சரி சரி. ஆமாம் ஆமாம். ஆனால் மக்கள் பாருங்க எவ்வளோ பாட்டிலு செப்பலு எப்படி போட்டு வச்சுருக்காங்க. இதை பாருங்க, ஆனந்தமாக இருக்குது. தண்ணி வழிஞ்சு வர்றது பார்த்தாவே ஒரு ஆனந்தம் தான். கிட்ட வந்தாச்சு. தண்ணி அப்படியே நேரம் ஸ்டாக் ஆகாமல் அப்படியே கீழே விழும். ஓவர்ஃப்ளோ ஆகி மேலே வழிஞ்சு விழுது. இப்போ ரொம்ப தான் வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த டேமோட இதுவும் அதுதான். மீதி இடத்துல எல்லாம் வந்து திறந்து விட்டு தான் தண்ணி வெளில போகும். இப்போ சாத்தனூர் டேமு, கிருஷ்ணகிரி டேம்லாம் பார்த்துருக்குறோம். அது வந்து ஸ்டாக் எவ்வளோ தண்ணி இருந்தாலும் அப்படியே நிற்கும். அப்படியே அது இதில் வந்து நிற்காது. எவ்வளோ தண்ணி இருந்தாலும் மேலே ஏறி கீழே இறங்கி வந்துடும். அது கட்டிக்கிறது அது போல் ஷேப்பில் கட்டியிருக்காங்க. இது கட்டியிருக்கிறது அது போல் ஷேப்பில் கட்டியிருக்காங்க. இது இப்போ திறக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே மேலே ஏறி கீழே வந்துட்டே இருக்குது. எவ்வளோ தண்ணி இருந்தாலும் போயிடும். அப்படிங்களா? ஆமாம். அதில் அந்த மீதி இருக்கிற டேமில் வந்து மேலே நடக்க போகிற மாதிரி கட்டியிருக்காங்க. அதில் சப்போஸ் நம்ம கிருஷ்ணகிரி டேம் பார்த்தோம், மேலே நடக்கலாம். ஆனால் இது மேலே வந்து நடக்க முடியாது. மேலே வந்து நடக்க முடியாது. தண்ணி தான் விழும். அது மாதிரி நாளே போக முடியாது மேலே. ஆனால் இப்போ வெயில் வந்துச்சு, தண்ணி குதிக்கலாம். மேலெல்லாம் உக்காந்துட்டு பார்க்குறாங்க. ஆமாம், தண்ணியே ஒயிட்டாக தான் இருக்குது. தண்ணி குதிஞ்சிருக்கு. பரவலாக அப்படியே ஃபுல்லாக போகுது. நம்மளுக்கு முன்னே வந்து அந்த லாஸ்ட்டை மட்டும் போயிருந்துச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து விழுந்துருக்காரு. அப்படியே தண்ணி அதிகமாக வரணும் அர்த்தம். ஆமாங்க, அதிகம்தான் இந்த வாட்டி. ஆமாம், அதிகமாக வரும். இந்த ஊற்று தண்ணி வந்து இதில் போயிட்டு அப்படியே பாருங்க, இது படிக்கு பக்கத்தில் அப்படியே எங்கே போகுது. நல்லா இருக்கு பாருங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக வருது. குடிக்கிற தண்ணி மாதிரியே போகுது. அப்படியே போயிட்டு சுற்றிட்டு இங்கே வருது. இதோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நீங்களும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் பார்த்தாச்சு.
இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.